அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசியவர்கள். அவர்கள் கியாமத் நாளின் அடையாளங்களை நமக்கு விளக்கியுள்ளார்கள். இதனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நபியவர்களின் வார்த்தைகளை நம்புகின்றனர். அத்தகைய அடையாளங்களில் ஒன்று இமாம் மஹ்தியின் வருகை. பலஸ்தீன் பிரச்சனையின் போது இமாம் மஹ்தி தோன்றுவார் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அவர் பலஸ்தீனை விடுவிப்பார். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் கியாமத் அடையாளங்களாக கூற முடியாது. இருப்பினும் பலஸ்தீன பிரச்சனைகளுடன் தொடர்புடைய 5 முக்கிய அடையாளங்கள் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. யூதர்களுடனான போர். முஸ்லிம்கள் யூதர்களுடன் போர் புரியும் வரை கியாமத் நாள் வராது. இந்த போரில் யூதர்கள் அழிக்கப்படுவார்கள். யூதர்கள் மறைந்திருக்கும் போது கற்களும் மரங்களும் கூறும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான். இது சஹீஹ் ஹதீஸில் உள்ளது. இமாம் மஹ்தியின் வருகை. இமாம் மஹ்தி தோன்றி பைத்துல் முகத்தஸை ஜெருசலேம் கைப்பற்றுவார். அரபிகள், ரோமானியர்கள் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அவரது குழுவில் இணைவார்கள். 12 வேலு பின்தொடர்பவர்கள். ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இமாம் மஹ்தி 12 வேலு பின்தொடர்பவர்களுடன் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவார். பைத்துல் முகத்தஸின் மறுசீரமைப்பு. இமாம் மஹ்தி பைத்துல் முகத்தஸை அழகாக மறுசீரமைப்பார். அது உலகில் இதுவரை காணப்படாத அழகுடன் இருக்கும். கருப்பு கொடிகள். குராசானில் இருந்து கருப்பு கொடிகளுடன் வரும் ஒரு குழுவை பார்த்தால் அவர்களை பின்தொடரவும். அவர்களில் இமாம் மஹ்தி இருப்பார் என்று நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். ஆனால் இன்று பலர் கருப்பு கொடிகளுடன் தாங்கள் இமாம் மஹ்தி என்று கூறுகின்றனர். தாலிபான், ஷியாக்கள், ISS போன்றவர்களின் கொடிகளும் கருப்பு நிறத்தில் உள்ளன. ஆனால் இவர்கள் உண்மையான இமாம் மஹ்தியின் பின்தொடர்பவர்கள் அல்ல. உண்மையான இமாம் மஹ்தி தோன்றும்போது அவர் நான் இமாம் மஹ்தி இல்லை என்று கூறுவார். ஆனால் மலக்குகள் அறிவிப்பார்கள், இவர்தான் இமாம் மஹ்தி, இவருக்கு விசுவாச பிரமாணம் செய். பின்னர் மக்கள் அவருக்கு விசுவாசம் செய்வார்கள். உண்மையான இமாம் மஹ்தி ஒருபோதும் தாமே மஹ்தி என்று அறிவிக்க மாட்டார். ஹதீஸ்களில் மஹ்தியின் பெயரில் பலர் வருவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்போது பலர் இவ்வாறு தோன்றியுள்ளனர். ஆனால் உண்மையான இமாம் மஹ்தி இன்னும் வரவில்லை. அவரது வருகை கியாமத் நாளுக்கு மிக அருகில் நடக்கும். நீதி நிலவ இமாம் மஹ்தியின் வருகைக்காக அனைவரும் காத்திருக்கின்றனர். அல்லாஹ் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடனும் வசியத்துடனும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.